ஓம் சாந்தி. ஓகே, முதல்ல ஆத்ம உணர்வுக்கு வந்துடலாம். ஒரு 1-2 மினிட்ஸ் தன்னை உடலில் இருந்து வேறுபட்ட சக்தியாக அனுபவம் செய்வோம். மனதையும் உடலையும் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஆத்மா. எண்ணங்கள், உணர்வுகள் உள்ள உயிரோட்டமான சக்தி, உயிருள்ள நட்சத்திரம், பாயிண்ட் ஆஃப் லைட். இந்த உடல் அழியக்கூடியது. இந்த உடல் ஜடப்பொருள். நான் ஆத்மா. உணர்வுகள் உள்ள சக்தி. சில நொடிகள் சுயத்தை ஆத்மாவாக அனுபவம் செய்வோம். மனத்திரையில் நெற்றிக்கு நடுவில் திலகத்தை பார்ப்பது போல ஒளிப்புள்ளியை பாருங்கள். நெற்றிக்கு நடுவில் திலகத்தை பார்ப்பது போல சின்னஞ்சிறிய நட்சத்திரத்தை பாருங்கள். இதுதான் நான் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். இதுதான் நான் ஆத்மா. என்னுடைய வடிவம் ஒளிப்புள்ளி. பார்ப்பதற்கு பிரகாசமான சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போல காணப்படுகின்றேன். எண்ணங்கள், உணர்வுகள், குணங்கள், சக்திகள், இவைதான் நான் ஆத்மா. ஓம் சாந்தி. சோ எல்லாருக்கும் தன்னை ஆத்மாவாக உணர முடியுதா? யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு? இதுல சிரமப்படாதீங்க. நம்ம எப்பொழுதுமே நெற்றிக்கு நடுவில் நம்ம விபூதியோ குங்குமமோ ஏதோ ஒரு திலகம் வைக்கிறோம் இல்லையா? சந்தன பொட்டு, குங்குமம் பொட்டு, ஏதோ ஒண்ணு வைக்கிறோம். அத பாருங்க. மனத்திரையிலன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்ணாடியில போய் பார்க்காம மனத்திரையில் நம்ம நெத்தியில வச்சிருக்கிற பொட்டை நம்மளால பார்க்க முடியுமா, முடியாதா? ஆஹ் அப்ப அதே போல நெற்றிக்கு நடுவில் ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, அவ்வளவுதான். அதற்கப்புறமா நம்ம உணர்வு பூர்வமா தான் ஆத்மான அனுபவம் பண்ணணுமே தவிர அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்ப நடுவுல நடுவுல அந்த பார்க்கணும். மற்றபடி உணர்வு பூர்வமா நான் ஆத்மா, என்னுடைய வடிவம் ஒளிப்புள்ளி. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னோட குணங்கள், சக்திகள், இதுதான் நான். இததான் நம்ம கொண்டு வரணும். புரியுதுங்களா? இதுதான் ஆத்ம உணர்வுக்கான பயிற்சி. இது ஈஸியா இருக்கா? எல்லாரும் பண்ண முடியுமா? ஓகே, சரி. 2 நாளா நமக்கு
பிரியா சிஸ்டர் சிவ பரமாத்மாவோட அந்த திவ்ய குணங்களை ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனாலும் அது வெறும் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் எப்படி உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கறத நாம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் பண்ணலாம். சோ பக்தியில கூட நம்ம இறைவனை நினைவு செஞ்சோம் இல்லையா? ஆனா பக்தியில இறைவனை எப்படி நினைவு செஞ்சோம்னா, அவர் யாருன்னு தெரியாமலேயே அவரை நினைவு பண்ணோம். பல பேரை இறைவன்னு பயபக்தியோடு நினைச்சோம். ஏன்னா இறைவன்னாலே அங்க பயம்தான் இருந்தது. அன்புங்கிறது இருந்துதானே தெரியல, ரொம்ப டவுட் தான் அது. பயம்தான் அதிகமா இருந்தது. அதே போல பல பேரை இறைவன்னு நினைச்சோம். இப்ப நம்ம வீட்ல பெற்றோர்கள், தாயோ தந்தையோ, நாம உட்கார்ந்து இருக்கோம். நம்ம வீட்ல பல பேர் இருக்கிறாங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்மோட குழந்தை வீட்டுக்குள்ள வருது, எல்லாரையும் பார்த்து அம்மா அப்பான்னு கூப்பிடுது. நான் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாரையுமே அம்மா அப்பான்னு கூப்பிடுது. எப்படி இருக்கும் நமக்கு? நான் தான் அம்மா, ஆனா என்ன தவிர எல்லாரையும் போய் அம்மான்னு கூப்பிடுது, என்னையும் கும்பலோட கோவிந்தாவா கூப்பிடுது. இது போலதான் நம்ம பக்தியில பரமாத்மாவோட டைட்டில எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அப்போ எப்படி நம்ம குழந்தைக்கு நம்ம மூலமா கிடைக்கிற அந்த தனிப்பட்ட பாலனை, அந்த தனிப்பட்ட அன்பு, அதுல இருந்து நம்ம குழந்தை வஞ்சிக்கப்பட்டு விடும். அதே போலதான் நாம ஆத்மாக்கள் இறைவனை சரியா புரிஞ்சுக்காததுனால பரமாத்மா அன்பு அந்த சுகத்தை அனுபவம் பண்ண முடியாம போயிட்டோம். அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆஸ்தியை அடைய முடியாம போயிட்டோம். அது தவிர நிறைய பயம்தான் இருந்தது. அதுவும் இல்லாம பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது நம்ம குறைந்த கால பலனுக்காக தான் நினைவு செய்தோம். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம், குறைந்த கால பலன். நமக்கு அப்போ கர்ம விதி என்னன்னே புரியல. கர்ம விதிப்படிதான் எல்லாமும் நடக்குங்கிறது புரியாததுனால நமக்கு என்னென்ன வேணுமோ அதற்கெல்லாம் நம்ம பெட்டிஷன் போட்டோம், அப்ளிகேஷன் போட்டோம். இது தவிர பரமாத்மா கூட நமக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தது, ரொம்ப தூரமா நம்ம விலகி இருந்தோம். ஏன்னா பரமாத்மா கடவுள் அப்படின்னாலே அது உயர்ந்த சக்தி, ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த பார்வை. ஆனா கூடவே என்ன பண்ணிட்டோம்னா நம்மை ரொம்ப லோவா நினைச்சிட்டோம். ஹம்? நம்மை வந்து பாப்பி, அந்த மாதிரி நிறைய பக்தி பாடல்கள்ல தன்னை ரொம்பவே குறைத்து கொண்டு அவரை மிக உயர்வாக நினைத்தோம். என்னெல்லாம் சொன்னோம்? உன்னுடைய காலடி தூசி நான், உன்னுடைய சரணத்தில் ஒரு இடம் எனக்கு கிடைக்காதா, இப்படி நம்ம கேட்டோம். ஆனா இப்ப புரியுது, இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம். அவரு தன்னோட மடியில நம்மை உட்கார வைக்க நினைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம்? அவருடைய சரணத்தில் ஒரு இடம் கேட்டோம். அவரு ஆஸ்தியே கொடுக்க ரெடியா இருக்காரு. ஆனா நாம என்ன கேட்டோம்? ஒரே ஒரு நொடி காட்சி கிடைத்தால் போதும், இல்லையா? அப்புறம் நம்ம வந்து கோவிலுக்குள்ளெல்லாம் போகும் பொழுது ஏதோ ஒரு வேண்டுதலோடு போவோம். அப்ப அந்த வேண்டுதலை வரிசையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தோம், இல்லையா? ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க. பிள்ளையார்கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம், அவர் சரி ஹெல்ப் பண்ணலான்னு கிளம்புவாராம். அதுக்குள்ள போய் அனுமார் கிட்ட அதே பெட்டிஷன். அப்ப பிள்ளையார் என்ன நினைச்சாரா, அனுமார் பாத்துக்குவாருன்னு உட்கார்ந்துட்டாராம். அனுமார் கிட்ட கேட்டதோட நிக்கல, பக்கத்திலேயே போய் ஒரு தேவி கிட்ட, இப்படியே நம்ம எல்லார்கிட்டயும் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தோம். அப்ப எல்லாருமே அவங்க பாத்துக்குவாங்க இவங்க பாத்துக்குவாங்கன்னு யாருமே கிளம்பல அப்படின்னு ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையில நடக்கிற விஷயம் தானே, இல்லையா? So இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ஞானம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த திரை விலக ஆரம்பிக்கும். இது தவிர இறைவனை நினைவு செய்ய உட்காரும் பொழுது மனம் வந்து ஒருமுகப்படவில்லை. என்ன பண்ணுவோம்? அந்த பூஜை ரூம்ல இருக்கிற அந்த படங்கள் எல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வைப்போம். அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சந்தனம் மஞ்சள் குங்குமம், அவ்வளவுதான். ஒரு கற்பூரம் காமிச்சோமா, விளக்கேத்தினோமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு பூஜை. நிறைய பேருக்கு இவ்வளவுதான் இறைவனை நினைவு செய்வது. இல்லைன்னா கொஞ்சம் பக்தி பாடல்கள் ஏதாவது இருந்தா
மொழி புரியாத ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். சில சமயம் நம்முடைய தாய்மொழியிலேயே கூட சிலவற்றை படிப்போம். ஆனா அதனுடைய அர்த்தமே புரியாம படிச்சிட்டு இருந்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சுயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கமே இல்லாமல் இருந்தது. இது தவிர ஒரு பக்கம் தவறு செய்து கொண்டே நிறைய பேர் பக்தியும் செய்கிறார்கள் இல்லையா? ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பதவிகள் இருப்பவர்கள் எல்லாருமே பக்தி பண்றாங்க. ஒரு பக்கம் பக்தியும் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தப்பும் செஞ்சுட்டு இருந்தாங்க. உண்மையா இல்லையா இதெல்லாம்? உண்மைதான் சிஸ்டர். உண்மைதான். உம் அதுக்கப்புறமா ரொம்ப தன்னை வருத்தி கொள்வது அப்படின்னு இருந்தது. நாம நம்மை எவ்வளவு வருத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய கண் பார்வை கிடைக்காதா அப்படின்னெல்லாம் நினைச்சோம். என்னெல்லாம் பண்ணோம்? நெருப்பு மிதிக்கிறது என்ன, அலகு குத்துறது என்ன. இந்த இஸ்லாமியர்கள்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கடியால தன்னை அடிச்சுப்பாங்க. அதற்கப்புறமா நிறைய விரதம், பட்டினி இதெல்லாம் கூட கிடந்தோம். அதாவது உடலுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காம ஒரு நாள் விரதம் இருக்கிறோம்னா உடலுக்கு நன்மைதான், டீடாக்ஸ் ஆகுது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இறைவன் அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறாரு, நம்மை குழந்தையாக பார்க்கிறாரு. அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்கிறார் அப்படிங்கறத நம்ம 2 நாளா பார்த்துட்டு வரோம்ல. இப்ப நாம நம்முடைய குழந்தைகள் தன்னுடைய உடலை வருத்தி கொள்வது, ஒருவேளை சாப்பிடலைன்னா கூட ரொம்ப துடிச்சு போயிடுவோம். ஐயோ குழந்தை ஒண்ணுமே சாப்பிடாம காலேஜுக்கு போயிட்டானே அப்படின்னு நினைப்போம். ஆனா நாம எப்படி இருந்தோம்? இப்படி எல்லாம் செய்தாதான் இறைவனுக்கு பிடிக்கும், அவரை மகிழ்விக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம். இது தவிர இந்த பக்தி ஆன்மீகம் அப்படின்னாலே அதெல்லாம் 60 வயசுக்கு மேலதான். சின்ன வயசுனா வாழ்க்கையே என்ஜாய் பண்ற லைஃப் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இப்ப புரியுது, இறை ஞானம், ஆன்மீகம், இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே எல்லா வயதினருக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இல்ல வயசானவங்களுக்கு மட்டும்தானா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம இத்தனை நாளா தெரிஞ்சுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு மட்டும்தானா, இல்ல எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயமா சொல்லுங்க? எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம் தான் மேடம். அதுக்குமே தேவைப்படுற விஷயம். ஆஹ் அதுவும் சின்ன வயசு குழந்தைங்க கண்டிப்பா வேணும் சிஸ்டர் இது. ஆஹ் ஏன்னா அவங்க அங்கதான் வருவாங்க அப்பதான். ஆமா. ஏன்னா ஆத்மால இருக்கிற மனம், புத்தி, குணங்கள், சக்திகள் தானே ஆன்மீகம். ஆனா இப்படிதானே நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதாவது பிரம்மகுமாரியில அந்த வர்க்கத்துக்கு ஏத்த மாதிரி கூட கிளாஸ் எடுப்பாங்க. சின்ன குழந்தைகள் இந்த சம்மர் வெக்கேஷன் எல்லாம் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதற்கேற்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதாவது 60 வயசு வரைக்கும் எல்லா தப்பு பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த காடு வாவான்னு கூப்பிடுற அந்த நேரத்துல ராமா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பக்தியில போயிடணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தவளை ஒரு அண்டா தண்ணியில போய் குதிச்சிடுச்சான். அதுக்கு தெரியாத அந்த தண்ணியை சூடு பண்ணுவாங்கன்னு. இப்ப தண்ணீர் சுட ஆரம்பிக்குது. அப்பவே அது எகிரி குதிச்சு வெளியில வந்திருக்க முடியும். ஆனா அது ஒரு சோம்பேறித்தனமா அந்த வார்ம் வாட்டர்ல அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் சூடு அதிகமாயிடுச்சு. இப்ப தண்ணீர் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப தவளையால அந்த சூட்டை தாங்கவே முடியல. இப்ப அது நினைச்சும் கூட அந்த தண்ணீரை விட்டு எகிரி குதிச்சு வரவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருது. இந்த ஆன்மீகத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டே வரும் பொழுது நிறைய பேருக்கு உடல்ல பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இந்த ஞானத்தை கேட்க முடியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த தவளையோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இறைவன் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எது சரி எது தவறுனே புரியல, எப்படி வாழணும், எப்படி சௌகரியமா இருக்கணும், வாழ்க்கை சௌபாகியத்தோட இருக்கணும் அப்படின்னா இறைவனோட வழிகாட்டுதல் தேவைப்படுது. அது ஆரம்பத்துல இருந்தே இருந்தா நல்லது இல்லையா? நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது எல்லா வயதினருக்கும் தேவைப்படுகிற ஒன்று. இப்போ இந்த முழு உலக காலச்சக்கரம்னு சொன்னாங்க இல்லையா? இதுல இறைவன் பரந்தாமத்துல இருந்துட்டு நம்மை கீழே அனுப்பி வைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப நாம விதை ரூபமாக இருக்கிறோம். பரந்தாமத்துல இருக்கும் பொழுது அவ்வளவு திறமைகள், அவ்வளவு ஞானம், அவ்வளவு விசேஷங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம ஒரு விதை மாதிரி இருக்கும்.
சோ பரந்தாமத்துல இருந்தா நம்முடைய எந்த ஒரு விஷயம் வெளிப்படவே படாது, எந்த அனுபவமும் ஏற்படாது. அதனால இந்த பூமிக்கு கீழே வரும். இங்கே ஒரு நாடகத்தில், ரொம்ப அழகான நாடகம், ரொம்ப சந்தோஷமா அந்த நாடகத்துல நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அரை கல்பம் ரொம்ப சந்தோஷமா தான் கழியுது வாழ்க்கை. அதற்கப்புறமா அரை கல்பம் இந்த பூமியில இந்த உடல் எடுத்து கர்மங்கள் செய்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாக்கு களைப்பு வருது. அந்த களைப்பு வரும் பொழுதுதான் அந்த கோபம் வருவது. இந்த குழந்தைங்க விளையாடும் பொழுது முதல்ல சந்தோஷமா விளையாடுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சீட்டிங் ஆரம்பிக்கும், அழுகை ஆரம்பிக்கும். அது போல நமக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல கடவுள் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல விளையாடுங்க, ஏன்னா எல்லாமே கர்ம விதிப்படிதான் நடக்குது. ஸோ எதுவுமே யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்கல அப்படின்ட்டு நம்மள விளையாட விடுறாரு. ஆனா ஒரு பாயிண்ட் வரும் பொழுது எல்லாருமே ரொம்ப அதிகமாக அழ ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு முக்தி வேணும், எங்களை வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு இறைவன் பக்கமாக நம்ம கூக்குரல் இடுகிறோம். நீங்க பக்தி பாடல்கள்லாம் எடுத்து பாருங்க, இப்படிதான் இருக்கும். சோ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இறைவனுக்கு கீழே வர வேண்டி இருக்கு. அந்த காலகட்டத்துல தான் நாம இப்போ இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த முழு வாழ்க்கையில, இந்த முழு கல்பத்திலும் மகான்கள் தர்ம பிதாக்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சிக்காம அவங்களையே வணங்க ஆரம்பித்து விட்டோம். அதுலதான் நமக்கு ஆர்வம் இருந்தது இல்லையா. அவங்க என்ன சொன்னாங்க அதை எடுத்து படிக்கல, அதை புரிஞ்சுக்க நினைக்கல. அதாவது மெஜாரிட்டி பேர் இப்படிதான் இருந்தாங்க. சோ அவர்களுக்கு பரமாத்மாவோட பட்டத்தை கொடுத்து அவர்களுக்கு பூஜை செய்வது, இதுலதான் நமக்கு ஆர்வம் இருந்தது. ஏன்னா இது ரொம்ப ஈஸி இல்ல. அஹ் ஒரு அர்ச்சனை பண்ணி கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அவர் சொல்வதை கேட்டு நமக்குள்ள மாற்றம் கொண்டு வருவது அப்படிங்கிறது டிஃபிகல்ட். அதனால ஈஸி மெத்தடுக்கு போயிட்டோம். இப்ப பாருங்க, ஞானம் சொல்ற எல்லாருமே இறைவனோட அவதாரங்கள் அப்படின்னா ஏன் கடவுள் இந்த ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லணும்? இப்ப நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க, இல்ல ஒவ்வொரு மதத்திலும் ஒரு புனித நூல் இருக்கு. இந்த புனித நூல்ல எல்லாத்துலயுமே பல விஷயங்கள் ஒன்றாக இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் வேறு மாதிரியும் இருக்கு. இப்ப இறைவன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு மதத்திலையும் போய் அவர் வேற வேற மாதிரி விஷயங்களை சொல்வாரா? சொல்வாரா அந்த மாதிரி? ம், என்ன நினைக்கிறீங்கப்பா? ஒவ்வொரு மதத்திலயும் வித்தியாசங்கள் இருக்குல்ல, இறைவன் சொன்னதுன்னு சொல்லி வித்தியாசமா சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க, ஆனா அப்படி இருக்காது. ஆஹ் இறைவன் தான் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து ஞானத்தை சொல்றாருன்னா ஏன் ஒவ்வொரு குரூப்புக்கும் அவர் வேற வேற மாதிரி சொல்லணும்? அதுவும் இல்லாம ஒரு முழுமையான ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா? இப்போ நீங்க கிறிஸ்துவ மத நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பத்தியோ இல்ல முஸ்லிம் மதத்தை பத்தியோ வேறு மதத்தை பத்தியோ இல்ல முழு சிருஷ்டியோட ரகசியங்களோ வெளிப்பட்டிருக்காது. சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு, உண்மை இருக்கு. இப்ப பாருங்க, அதுதான் இப்போ கேள்வி. ஏன் அவர்தான் சொல்றாருன்னா ஏன் முழுமையான ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா? So இதையும் நம்ம யோசிக்கணும். இதற்கான விடைகள் எல்லாமே பின்னாடி வரும். நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம இங்க பதில் கிடைக்கும். ஏன்னா இது இறைவன் நேரடியாக கொடுக்கிற ஞானம் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாம எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையா போகணும், அவ்வளவுதான். இப்ப ஒரு கிளாஸ்ல டீச்சர் கொஞ்சம் லேட்டா வராங்க, ஓகேவா? அப்ப டீச்சர் இல்லாத நேரத்துல அந்த கிளாஸ் மானிட்டர், அந்த லீடர்னு ஒரு பையனோ பொண்ணோ இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சரோட அந்த பொறுப்பை எடுத்துப்பாங்க. ஸோ கிளாஸ்ல எல்லாரையும் அமைதியா இருக்க வைக்கிறது. இல்லைன்னா எல்லா பசங்கள்லாம் ரொம்ப சத்தம் போடும், சண்டை போடுவாங்க, அடிதடிலாம் வரும். அதனால அந்த கிளாஸ் மானிட்டர் சார்ஜ் எடுத்துப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸ் மானிட்டரையே கிளாஸ் டீச்சர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிளாஸ் மானிட்டர் கூட நம்மை மாதிரி படிக்க வந்தவர் தான், அவருக்கும் கிளாஸ் டீச்சர் தான் டீச்சர் அப்படிங்கிறத மறந்துட்டோம். ஏன்னா இந்த கிளாஸ் மானிட்டர் மற்ற மாணவர்களை விட கொஞ்சம் உயர்வா இருப்பாங்க இல்லையா? அதனாலதான் அவங்கள அந்த பதவி கொடுத்து வச்சிருக்காங்க.
அந்த மானிட்டர் கூட, அந்த லீடர் கூட படிப்பு நம்மள மாதிரி தான் படிச்சு பாஸ் ஆகணும். அதே போலதான் மகான் ஆத்மாக்கள் கூட நம்மை போலவே ஒரு பயணத்தில் இறைவனை தெரிந்து கொள்ளும், இறைவனை அடையக்கூடிய ஒரு பயணத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஸோ கிளாஸ் மானிட்டர் வேற, கிளாஸ் டீச்சர் வேற. ஸோ இந்த மகான் ஆத்மாக்கள் எல்லாருமே மானிட்டர் மாதிரி. அவங்களுடைய பங்கு வந்து இந்த நாடகத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றியும் பரமாத்மா ரொம்பவே புகழ்ந்து சொல்கிறார். அதெல்லாம் கூட நம்ம பின்னாடி தெரிஞ்சுப்போம். இப்ப வந்து ஒரு குரு அப்படின்னா அவரோடு சேர்ந்து நம்மையும் பரந்தாம வீட்டுக்கு அழைத்து போகணும். அப்படிப்பட்டவர் தான் குருன்னு சொல்ல முடியும். ஆனா இதுவரைக்கும் எந்த குருவாவது தன்னை ஃபாலோ பண்ணவங்கள தன்னோடு வீட்டுக்கு அழைத்து போயிருக்கிறாங்களா? என்ன நினைக்கிறீங்கப்பா? எந்த குருவாவது தன்னை ஃபாலோ பண்றவங்களையும் சேர்த்து பரந்தாம வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்களா? என்ன பதில் சொல்வீங்க இதற்கு? சிஸ்டர், அவங்க மட்டும்தான் போறாங்க. ம். நமக்கு சரியா தெரியல அத பத்தியே. ஆஹ் வழிகாட்டுதல் இல்ல. ஓகே. இப்ப அவங்க சரீரம் விட்டப்புறம் எங்க போறாங்க அப்படிங்கிற ரகசியத்தை கூட பரமாத்மா வெளியிட்டு இருக்காரு. அதற்கான நேரம் வரும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இறைவன் வந்து நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனா எப்படின்னா பியூரிஃபிகேஷன் பண்ணிதான். ஒன்று தூய்மைப்படுத்துதல், அடுத்தது வந்து நம்ம கர்ம கணக்குகள் எல்லாமே செட்டில் ஆகணும். இதுல பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. நமக்கே சில பேர் தெரியும். இவங்கெல்லாம் எப்படி பியூரிஃபை ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட மனசுல வரும். ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொருவரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி அவர்களுடைய கர்ம கணக்கை செட்டில் செய்ய வைத்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு போவார். இவ்வளோ பெரிய விஷயம் இறைவன் ஒருவரால மட்டும்தான் செய்ய முடியும். இது வந்து இறைவன் உடனே அவர் வந்து மாயாஜாலம் காட்டுவாரு. நம்ம நிறைய அந்த பக்தி கதைகள்லாம் பார்த்திருக்கோம்ல. ரொம்ப மனிதருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இந்த ஜீபூம்பா மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, உடனே அது நடக்கும். ஒரு செகண்ட்ல இடம் மாறுவாங்க, ஒரு செகண்ட்ல உடலை மாத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. அதெல்லாம் பண்றதுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர் அது எதுவுமே செய்வது கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு. சோ 2 நாளா பிரியா சிஸ்டர் ரொம்ப டீடைல்டா நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணாங்க. அதுல ஏதாவது இந்த மாய மந்திரம் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஏன்னா நம்ம இறைவனை பற்றி அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தோம். கடவுள்னா அவர் பெரிய மந்திரவாதி மாதிரி என்னென்னவோ செய்வாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த பிம்பமே உடைஞ்சு போயிடுச்சா? 2 நாளா அவருடைய கர்த்தவியம், அவருடைய குணங்கள் எல்லாம் பார்த்தோமே. அந்த பழைய பிம்பம் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சா? என்ன நினைக்கிறீங்க? ஆ? சிஸ்டர், ஆமா, எல்லாமே உடஞ்சு போயிடுச்சுதான். ஆஹ் எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலா நடைமுறையில் அப்படிதான் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, இந்த பியூரிஃபிகேஷன், இந்த தூய்மைப்படுத்துதல்ங்கிறது 2 விதத்துல நடக்குது. ஒன்று உணர்தல், இது தவறு, இதை நான் செய்யக்கூடாது, இந்த தவறை செய்ததற்காக நான் வருந்துகிறேன், இனிமேல் இதை செய்ய நான் விரும்பவில்லை அப்படி நினைக்கும் பொழுது அங்க தூய்மைப்படுத்துதல் நடக்குது. ரெண்டாவது வந்து 2 விதத்திலையும் தூய்மைப்படுத்துதல் நடக்குது. அது என்னன்னா சஃபரிங்ஸ், கஷ்டப்பட்டு தான் அந்த திருந்துறது அப்படி நடக்கும். ஆனா அது வந்து ஒரு குறைந்த கால ஒரு எஃபெக்ட் தான் கிடைக்கும். ஒரு குறைந்த கால எஃபெக்ட் தான் இருக்கும். ஆனா நாமளே உணர்ந்து திருந்தும் பொழுது அந்த நீண்ட கால எஃபெக்ட். அப்படின்னா நீண்ட கால பலன் அர்த்தம். சோ இந்த தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது பாயிண்ட் வந்து ஆத்ம சக்தி விரயமாகுது பாருங்க. இந்த விகாரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த விகார குணங்கள் மூலமாக ஆத்ம சக்தி லீக் ஆகுது. சோ அதை முதல்ல நிறுத்தணும். இந்த தூய்மைப்படுத்துதலோட படிகள் என்ன, தூய்மைப்படுத்துதலோட ஸ்டெப்ஸ் என்னன்றதை இப்ப தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல
இந்த விகார குணங்களை நிறுத்தணும். இதன் மூலமாக ஆத்மா சக்தியை இழந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த குணங்களை வந்து நம்மளோட சிஸ்டம்ல இருந்தே எரேஸ் பண்ணிடணும். இனிமே இது வேண்டாம். முதல்ல ஸ்டாப் பண்றோம், ரெண்டாவது ரிமூவ் பண்றோம். மூன்றாவது இந்த விகார குணங்களால நாம இழந்த தூய்மை, அமைதி, அன்பு, சக்திகள் எல்லாத்தையும் பரமாத்மாவோட ஞானம் அவரை நினைவு செய்வதன் மூலமாக நம்ம நிரப்பிக்கிறோம். இதுதான் தூய்மைப்படுத்துதல். இதுதான் பக்தியில பாவக்கரைகளை அழிப்பது. இந்த பாவக்கரைகளை அழிப்பதற்காக நம்ம என்னவெல்லாம் செய்தோம் இல்லையா? ஆனா பாருங்க எவ்வளவு பிராக்டிக்கலா நம்ம முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு இந்த விஷயம் எல்லாம். இந்த ராஜயோகம், இந்த பேரே பாருங்க, ராஜயோகம். யோகம்னாலே நினைவு, தொடர்பு. ஏன் இதற்கு ராஜயோகம் அப்படின்னா ரெண்டு காரணம். ஒன்று வந்து ஆத்மா தன்னுடைய கர்ம இந்திரியங்களுக்கு ராஜாவாகுது. இத்தனை நாளா கர்ம இந்திரியங்களுக்கு அடிமையா இருந்தோம். இந்த வாய்க்கு அடிமை, நாக்குக்கு அடிமை, இந்த கைகளுக்கு அடிமை அப்படின்னு இருந்தோம். ஆனா இந்த கர்மேந்திரியங்களுக்கு ராஜாவாக்குறது தான் ராஜயோகம். அதே போல இந்த மனம், புத்தி, சமஸ்காரம், இந்த மூன்றுக்கும் கூட மாஸ்டர் ஆவது. ஏன்னா மனசு என்ன யோசிக்குதோ எனக்கு கண்ட்ரோலே இல்ல, என்னுடைய பழைய குணங்கள் கூட என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல, அது பாட்டுக்கு வருது அப்படின்னு ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். சோ இந்த விஷயங்களில் இருந்து, அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து ராஜாவாக மாறுவது ராஜயோகம். இது ஒரு முதல் விளக்கம். ரெண்டாவது விளக்கம் என்னன்னா, உலகத்துல நிறைய விதமான யோகம் சொல்லி தராங்க. ஆனா பரமாத்மாவோடு கனெக்ஷன், பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த 2 நாளா அவருடைய குணங்கள், கர்த்தவியங்கள் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். மனிதர்களால செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்கள், அது எல்லாமே பரமாத்மாவோட கர்த்தவியமா இருக்கு அப்படின்னும் பொழுது, அப்படிப்பட்ட மிக உயர்ந்தவரோடு நம்ம யோகம் வைக்கிறோம் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை யோகங்களிலும் இது ராஜாவாக ஆகிறது. அதனாலதான் இறைவன் சொல்லிக் கொடுக்கிற இந்த யோகத்திற்கு ராஜயோகம் என்று பெயர். ஓகேவா? இந்த ராஜ யோகத்தின் மூலமாக நாம அவருடைய அன்பை அனுபவம் செய்து அந்த அன்பில மூழ்குவோம். எவ்வளவு அவருடைய அன்பில் மூழ்குகிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவோட அந்த பழைய சமஸ்காரங்கள் அது எல்லாமே அழியும். ஸோ நாம இந்த யோகத்தின் மூலமாக அவர்கிட்ட இருக்கிற அந்த கடல் மாதிரி அந்த குணங்களை எல்லாம் நாம கிரகிச்சுக்கிறோம். இப்ப நம்ம அந்த ஐஸ்பர்க்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பனிப்பாறை, கடலுக்கு அடியில இருக்கிற பகுதிகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது போல நமக்கே தெரியாத பல பிறவிகளுடைய அந்த சமஸ்காரங்கள், தேவையில்லாத நெகட்டிவ் சமஸ்காரங்கள் எல்லாம் இந்த யோகத்தின் மூலமாக அழியும். இந்த மாதிரி இறைவனோடு நம்ம தொடர்பு வைக்கணும், அவரை நினைவு பண்ணணும், அவருடைய அன்புல மூழ்கணும் அப்படின்னா அவரை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரிய வேண்டும். முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகு அதை ஏற்றுக்கொள்ளணும். இவர்தான் அவர். இப்போ 2 நாளா சிஸ்டர் சொன்னாங்க, அது நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். இன்னும் அது புரியணும், அதை மனசார ஏத்துக்கணும். இது மாதிரி செய்யும் பொழுதுதான் அவர் கூட நமக்கு அந்த உறவு என்பது ஏற்படும். அப்ப அவருடைய அந்த குணங்களை நம்ம பார்க்கணும். அந்த குணங்கள் எல்லாமே நமக்குள்ள அது ஃப்ளோ ஆகணும். இனிமே வந்து அவரோட தொடர்பு பண்ணி அவருடைய குணங்களை கிரகிப்பது அப்படிங்கிற அந்த யோகமெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். அது என்ன அப்படிங்கறது தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். சோ அவரை நல்லா தெரிஞ்சுக்கணும், அவரை ஏத்துக்கணும், அவர் கூட ஒரு உறவை ஏற்படுத்தணும். அவருடைய அந்த உயர்ந்த குணங்கள் அதுதானே நமக்கு வேணும். சோ அந்த குணங்களை நம்ம பார்க்கணும். இவர்கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கணும், அனுபவம் பண்ணணும். அந்த குணங்கள் நம்ம கிட்ட வருவதற்கு நம்ம அனுமதிக்கணும். நம்ம வந்து டோரு எல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. திறந்த மனதோடு அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம கிரகிக்கணும். இதுதான் வந்து ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. பரமாத்மா பவர் ஹவுஸ், நாம ஆத்மாக்கள் சின்ன சின்ன பேட்டரிஸ். இதற்கப்புறமா நாள் முழுக்க இப்படி சார்ஜ் செய்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகாம பாத்துக்கணும். யோகம் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் ஆகுறோம், ஆனா நாள் முழுக்க வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்படுத்தி அந்த ஆத்மா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகாம பார்க்கணும். இப்படி நம்ம செய்து வரும் பொழுது மெதுவாக நம்மளுடைய பேட்டரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு அலையன்ஸ் பார்ப்பாங்க. அலையன்ஸ் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு பையன் இருக்கான்,
அவன் இந்த மாதிரி குணங்கள் உள்ளவன், அவன் பார்ப்பதற்கு இப்படி இருப்பான், அவன்கிட்ட என்னெல்லாம் சொத்து சுகம்லாம் இருக்கு, அவனோட குடும்பம் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்வாங்க. இந்த பயோடேட்டா எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை பத்தி தெரிய வருது. எல்லாரும் சொல்றாங்க, பெற்றோர்கள் சொல்றாங்க, அவங்க மூலமா தெரிய வருது, அவ்வளவுதான். அதற்கப்புறமா அந்த பெண் என்ன பண்ணுவா, அந்த பையனோட பேசுவா. பேசும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மெதுமெதுவாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். அந்த பேசி பழகும் பொழுது ஏற்கனவே மற்றவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த பையனோடு பழகுவாங்க, அவர்களுக்குள்ள ஒரு அன்பு ஏற்படும், ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த குணங்களோட பரிமாற்றம் நடக்க ஆரம்பிச்சிரும். உண்மைதானே? இப்படிதானே நடக்குது. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. புரியுதுங்க மேடம். இதேதான் இறைவன் கூட நடக்குது. இப்போ நானும் சிஸ்டரும் நிறைய விஷயங்கள் இறைவனை பற்றி சொல்றோம். அப்போ நாம ஆத்மாக்கள் அந்த பெண்ணோட நிலைமையில தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கப்புறமா பரமாத்மாவோட பேச போறோம். எப்படி பேச போறோம்னா, அதுதான் இறைவனோட மகா வாக்கியங்கள். முரளி கேட்கும் பொழுது இறைவன் நம்மோடு பேசுவதை நம்மால உணர முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற அந்த உணர்தல், ரியலைசேஷன் நடக்கும். அதற்கப்புறமா யோகத்தில் அவரோடு நம்ம பழகுவோம். நாள் முழுக்க அவரோட துணையோடு நம்ம மற்ற காரியங்கள் எல்லாத்தையும், நம்முடைய கடமைகள், பொறுப்புகள் இதெல்லாம் செய்வோம். இதுதான் பழகுவது. அப்போ அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள் எல்லாம் நமக்கு புரியும் பொழுது அவர் மீது ஒரு அன்பு, இது புரிந்து கொண்ட அன்பு. இதற்கு முன்னாடி கூட இறைவன் மீது அன்பு இருக்கலாம், ஆனா அங்க பயம்தான் அதிகமா இருந்தது. இப்ப அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மீது நமக்கு அன்பு ஏற்படும். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பும் நமக்கு அனுபவமாகும். இப்ப அவருடைய துணை நமக்கு கிடைக்கும். அப்ப அவருடைய கலர் எல்லாம் நம்ம மேல வரும். அவருடைய கலர்னா என்ன அர்த்தம்? அவருடைய குணங்கள், அவருடைய சக்தி. இப்போ நம்ம வீட்டு பசங்களை கூட என்ன சொல்லுவோம், நல்ல பையனா பார்த்து பழகு, அந்த பையனை பார்த்தா சரியில்லை, அவன் கூட தொடர்பு வைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா யார் கூட பழகுறோமோ அவங்க கலர் நம்ம மேல படும். அது போல இறைவனோடு பழகும் பொழுது அவருடைய கலர் நம்ம மேலேயும் படும். அப்ப என்ன நடக்கும்னா, நம்முடைய சூக்ஷ்ம உடல், அந்த ஆரா கிளென்சிங்ன்றாங்க பாருங்க, அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சோ இதன் மூலமாக நமக்கு சௌபாகியம் உருவாகும். சோ இதோடு நம்ம இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த கிளாஸ் முடிவடையுது. சோ நாளையிலிருந்து நம்ம காலச்சக்கரம், இறைவன் நிறைய ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் இன்னும் இந்த விஷயத்துக்குள்ள நம்மளால உள்ள போக முடியும். இறைவன் எப்படி ஞானக்கடல் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த ஒரு கிளாஸஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்ல, நமக்கு ஒரு லட்சியம் கிடைக்கும். எப்பவுமே லட்சியம் வைக்கும் பொழுதுதான் நம்மளோட பாதை சரியான திசையில போகும். அப்போ இனிமே வரக்கூடிய கிளாஸஸ்ல நமக்கு என்ன லட்சியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதற்கப்புறமா நமக்கு இந்த ஞானம், தியானம் எல்லாத்துலயும் இன்னும் ஆர்வம் பல மடங்கு அதிகரித்து விடும். ஓகேவா? இப்ப நமக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு விஷயம் விட்டு போயிருந்தது, அதை செய்ய போறோம். அது என்ன, யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யாருக்குமே தெரியலையா? கேள்வி பதில். வெரி குட். ஸோ நம்ம கர்ம விதி கிளாஸ் முடிஞ்சுது, ஆனா கேள்வி பதில் இல்ல. இன்னைக்கு நம்ம கர்ம விதியோட கேள்வி பதில்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் ரெடியா? கேள்வி பதில் கர்ம விதி அந்த சப்ஜெக்ட்ல நம்ம கேள்வி பதில் எடுத்துக்கலாம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி அப்படியே படிச்சுட்டு அப்படி அப்படியே மறந்து போறது கிடையாது. எல்லாரும் தயாரா? எல்லாரும் தயாரா? சரி, இப்ப நம்ம கர்ம விதி பற்றிய கேள்வி பதில்கள் பார்க்க போறோம். முதல் கேள்வி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உணர்வுகள் என்றால் என்ன? உணர்வுகள் என்றால் என்ன? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அதற்கப்புறமா நம்ம பதில் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம கம்பேர் பண்ணி நம்முடைய புரிதலை சரி பண்ணிக்கலாம். யார் பதில் சொல்ல போறீங்க? ஆத்மாவிலிருந்து வருவது உணர்வு. ஆத்மால இருந்து வருவது உணர்வு. வேற ஏதாவது பதில் இருக்கா?
மத்தவங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? ரொம்ப சிம்பிளா தான், ரொம்ப கஷ்டமான கேள்விகள் எதுவுமே கேட்கல. நாம் அனுபவிப்பது. உணர்வுகள். ஆத்மா ஆத்மபூர்வமா செய்யற ஒரு விஷயங்கள் உணர்வு பூர்வமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, சரி, எல்லாருமே ட்ரை பண்ணீங்க. ஆனா நம்ம ரொம்ப சிம்பிளான கேள்விதான் கேட்டோம். அப்பதான் அங்க தெளிவான புரிதல் இருக்கும்னு. இப்ப ஸ்கிரீனை பாருங்க. உணர்வுகள்னா அங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். அன்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு. கோபம், இரக்க உணர்வு, வருத்தம், பொறாமை, மகிழ்ச்சி. இங்க சில சாம்பிள் மட்டும்தான் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை உணர்வுகள்னு சொல்லலாமா? அன்பு, இரக்கம், கோபம், வருத்தம், பொறாமை, மகிழ்ச்சி, இதெல்லாம் உணர்வுகள்னு சொல்லலாமா? ஓகே தான் சிஸ்டர். ஆனா கோபம் சொல்லலாம். தானே சிஸ்டர்? ஓகே, அந்த இங்கிலீஷ்ல ஃபீலிங்ஸ், அதான் இங்கிலீஷ்ல ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்னு வாங்க. ஓகேவா? ஃபீலிங்ஸ்னா அந்த பாசிட்டிவான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்னா அந்த நெகட்டிவான எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இங்க நம்ம பொதுவா தான் கேட்டோம். ஓகேவா? சரி. அதாவது இது நமக்கு தெரியணும். ஏன்னா யோகம் பண்ணும் பொழுது நம்ம ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்குள்ள வரக்கூடிய ஃபீலிங்கை நம்ம கவனிக்கணும், எமோஷன்ஸை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள்னா என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? அதனாலதான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். சோ அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு பாசிட்டிவான உணர்வுகள். அதே போல கோபம், வருத்தம், இதெல்லாம் பொறாமை, இதெல்லாம் நெகட்டிவான உணர்வுகள்னு சொல்லலாம், இல்ல உணர்ச்சிகள்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உணர்வுகளின் முந்தைய நிலை என்ன? அதாவது இந்த ஃபீலிங்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அது என்ன? எண்ணம். எண்ணங்கள். வெரி குட், கரெக்டா சொன்னாங்க. இப்போ யாருக்கெல்லாம் பதில் தெரியலையோ இப்போ அதை மனசுல பதிய வச்சுக்கணும். ஏன்னா எண்ணங்கள் ஏற்பட்ட பிறகுதான் ஃபீலிங்ஸ் அனுபவம் ஆகும். அது பாசிட்டிவ் உணர்வுகளாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் உணர்வுகளாக இருந்தாலும் சரி, உணர்வுகளை நம்ம கவனிப்போம், ஆனா எண்ணங்களை மிஸ் பண்ணிடும். அதனால என்ன ஃபீலிங் வருதோ அந்த ஃபீலிங் நமக்கு வேண்டாம், அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன எண்ணம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டா ஃபீலிங்ஸ் மாறிடும். வெரி குட். அடுத்த கேள்வி, எண்ணங்களின் மூலம் என்ன? என்னென்ன எண்ணங்களின் மூலம் என்னென்ன? உங்களுக்கு எத்தனை ஞாபகம் இருக்கோ அதை சொல்லுங்க. சிந்திக்கிறது மேடம். எண்ணங்களின் மூலம், சோர்ஸ். சிந்திக்கிறது அப்படின்னா அது எண்ணங்கள் தானே. ஆனா அதற்கு மூலம் என்ன? சோர்ஸ். என்னப்பா? நமஸ்காரம். நமஸ்காரம், உள் உணர்வு. ஓகே, அப்புறம் வேற? மகிழ்ச்சி, இன்பம், இந்த மாதிரி. மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ்க்கு முந்தின நிலை தான் எண்ணங்கள். ஆனா நம்ம அதற்கு முன்னாடி ஸ்டெப் என்னன்னு கேக்குறோம். எண்ணங்களின் மூலம் என்ன? செயல்பாடுகள். ஒரு ஃப்ளோ சார்ட் காமிச்சோம், எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. உம் இல்ல சுற்றுச்சூழல் இதெல்லாம். சூழ்நிலைகள். வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது, சொல்லுங்க. நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம். நம்ம எண்ணங்களின் வகைகள் கேட்கல, எண்ணங்களின் மூலம் என்னென்னு கேட்டோம். சோர்ஸ். அந்த முன் ஜென்ம சமஸ்காரங்கள். பழைய சமஸ்காரம். முன்ஜென்மம் இல்ல, என்னெல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்கோ அந்த பழைய சமஸ்காரம். வெரி குட், எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணீங்க. இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நாம உள்ள எடுத்துக்கிற செய்திகள் இதெல்லாம் எண்ணங்களோட மூலம் இல்லையா? நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கிறோம் அதுதானே நம்முடைய எண்ணங்களா வருது. ஸோ மெயின் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், செய்திகள். அதுக்கப்புறம் நாம சாப்பிடுற சாப்பாடு. இப்ப ஞாபகத்துக்கு வருதா எல்லாருக்கும்? அந்த கிளாஸ்ல நம்ம எவ்வளவு டீட்டெயில்டா அதை பத்தி பேசினோம், ஞாபகத்துக்கு வருதா? இப்படிலாம் மறந்துடக்கூடாது. உணவு, நான் அதுக்கப்புறம் செயல்பாடுகள்னு சொல்லணுமா? அது இதுல வரும்ல. பாக்கியம்னு வேணா சொல்லலாம். நம்ம ஏதோ ஒரு செயல்பாடுகள்னா ஏதோ கர்மம் செய்திருக்கோம், அதற்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அதை பார்த்து நமக்கு எண்ணங்கள் வரும். ஓகேவா? அடுத்தது நம்முடைய மனப்பான்மை. இந்த மனப்பான்மைங்கிறது உள்ளுணர்வுன்னு சொன்னீங்க, அது கரெக்ட் தான். அதே போல நீங்க பழைய சமஸ்காரங்கள் சொன்னீங்க, அதுவும் கரெக்ட். நம்முடைய திருஷ்டி, அதாவது நம்ம எப்படி பார்க்கிறோம் ஒரு விஷயத்த, அந்த கண்ணோட்டம். அப்புறம் சில சமயம்
நம்மளோட ஃபீலிங்ஸ் கூட நமக்கு எண்ணங்களா இருக்கும். முதல்ல ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்குமா இருக்கும். அப்போ அதை தொடர்ந்து நம்ம எண்ணங்களை ஏற்படுத்துவோம். இது ரொம்ப ரேர் கேஸ்ல தான் அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற வாயுமண்டலம் எப்படி இருக்கு, அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்கல்ல. அதற்கப்புறமா சூழ்நிலைகள், இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், இதை பொறுத்துதான் நமக்கு எண்ணங்கள் வருது. சோ எண்ணங்களின் மூலம் என்னென்ன. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? எவையெல்லாம் சமஸ்காரங்கள் என்று அழைக்கப்படும்? எதையெல்லாம் நம்ம சமஸ்காரங்கள்னு சொல்லலாம்? பழக்க வழக்கங்கள், வெரி குட். சிஸ்டர். அப்புறம் ஞாபகங்கள், என்ன சொன்னீங்க? ஞாபகங்கள், ஞாபகங்கள், பழக்க வழக்கங்கள். ஞாபகங்கள் லேசான பதிவு, பழக்க வழக்கங்கள் நம்ம பிசிக்கலா பண்ற ஹேபிட்ஸ். அதுக்கப்புறம் குணம், நடத்தை. வெரி குட். எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டீங்க, இல்ல நோட் புக்கு திறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நோட் புக் திறந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இப்ப நம்ம பண்ண வேண்டியது வந்து ரிவிஷன் தான். சோ ஞாபகங்கள், பழக்க வழக்கங்கள், குணங்கள், சுபாவம், நடத்தை, அதாவது பிஹேவியர்னு சொல்றோம்ல, இது எல்லாத்தையும் மொத்தமா நம்ம சமஸ்காரங்கள்னு சொல்றோம். ரொம்ப அருமையா எல்லாரும் பதில் சொல்றீங்க. யாரெல்லாம் பதில் சொல்லலையோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் நமக்கு ஞாபகத்து வரும். அடுத்த கேள்வி, மனப்பான்மை, இந்த ஆட்டிடியூட்னு சொல்றோம்ல, அங்க போய் எதெல்லாம் பதிவாகுது? இந்த மனப்பான்மை ஆட்டிடியூட்ல என்னவெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது? யார் சொல்ல போறீங்க? அதான் அந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க, அது எப்படி வருது. ஏன் ஃபர்ஸ்ட் எண்ணங்களின் மூலம், அதற்கப்புறமா எண்ணங்கள், அதற்கப்புறமா உணர்வுகள், அதற்கப்புறமா அது மனப்பான்மையில எப்படி பதிவாகுது அப்படின்னா, நான் இப்ப பதில் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, கஷ்ட நஷ்டம் அனுபவிக்கிறதுனா அது போய் ஒரு அபிப்பிராயமா பதிவாகும், ஒரு நம்பிக்கையா பதிவாகும், எதிர்பார்ப்பா பதிவாகும், இச்சைகளா பதிவாகும். இப்படிதான் நமக்கு ஆட்டிடியூட்ல பதிவாகுது. என்னெல்லாம் எப்படி பதிவாகுது? அபிப்பிராயம், ஒப்பீனியன், கருத்துக்கள்னு சொல்றோம்ல. அதற்கப்புறமா சில பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள் உருவாகுது, இச்சைகள், ஆசைகள்னு சொல்றோம்ல. அதற்கப்புறமா நம்ம மேல, மத்தவங்க மேல, சூழ்நிலை மீது நம்ம எதிர்பார்ப்புகள், இப்படி அந்த ஆட்டிடியூடு பதிவாகுது. ஞாபகத்துக்கு வருதா? வருது மேம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். சூக்ஷ்ம உடலுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன? சூக்ஷ்ம உடலுக்கு வேறு என்னென்ன பெயர்கள்? ஒளி உடம்பு, ஒளி உடல். வெரி குட். அப்புறம் ஆத்மா, என்னப்பா, ஆத்மா வேறு சூக்ஷ்ம உடல் வேறு ஆச்சு. நீங்க சூக்ஷ்ம உடலையே ஆத்மான்னு சொல்றீங்க. ஒளி உடல், ஒளி உடல் சொல்லிட்டாங்க. சரி, நான் பதில் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஆரா அப்படின்னு சொல்லுவோம், ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவோம், ஆற்றல் புலம்னு சொல்லுவோம். இப்ப ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? சூக்ஷ்ம உடலுக்கு வேற என்னென்ன பெயர்கள்னா, ஆறான்னு சொல்லுவாங்க, ஒளி உடல், ஸ்வரூபம், ஆளுமை, பர்சனாலிட்டி, ஆற்றல் புலம், எனர்ஜி ஃபீல்டு. நம்மள சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்டு உருவாகுது இல்ல. சோ இதெல்லாம் தான் சூக்ஷ்ம உடலுக்கு வேறு வேறு பெயர்கள். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பாகியம் என்றால் என்ன பொருள்? பாகியம்னா என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறீங்க? பாகியம்னா என்ன மீனிங்? நல்லது நமக்கு நடக்கிறதுதான் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது சௌபாகியம். நல்ல சிஸ்டர், அதாவது சௌபாகியம், துர்பாகியம்னு சொல்லுவோம். ஆனா இங்க பொதுவா பாகியம்னா என்ன அர்த்தம்னு கேக்குறோம். சரி, ஓகே. என்னப்பா? கத்துக்கிறது ஒரு பாக்கியம் தான். இல்ல, இப்ப நான் பதில் சொல்றேன். எந்த ஒரு கர்மத்தின் விளைவும் பாகியம் எனப்படும். பாகியம்னா ரிசல்ட். ஓகேவா? அந்த ரிசல்ட் நமக்கு ஃபேவரபிளா இருந்தா அதை நம்ம வந்து சௌபாகியம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வேண்டாம், இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சா அதை துர்பாகியம்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் பாகியம் அப்படின்னா ரிசல்ட். பொதுவா நம்ம பாகியம், சௌபாகியம் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி யூஸ் பண்றோம். ஆனா பாக்கியம் அப்படின்னா அது ஒரு ரிசல்ட், ஒரு விளைவுன்னு அர்த்தம். ஒரு கர்மத்தின் விளைவு தான் பாக்கியம். கரெக்டா? கரெக்டா?
கரெக்ட் சிஸ்டர். ஆஹ் அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி, விதி என்றால் என்ன அர்த்தம்? விதி என்றால் என்ன அர்த்தம்? விதிங்கிற வார்த்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோமே, அந்த வார்த்தைக்கு என்ன நாம் அர்த்தம்? செய்த செயல்களின் எதிரொலி. சரியா? செய்த செயல்களோட எதிரொலினா அதுக்கு பேர் தான் பாக்கியம். இப்பதானே பார்த்தோம், கர்மத்தின் விளைவு தான் பாக்கியம். அததான் நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா விதி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னப்பா? நம்மளுடைய கர்மா. கர்மா வேறு, விதி வேறு. சரி, ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. விதினா சட்டம், லா, ரூல்ஸ், விதிமுறைகள்னு அர்த்தம். விதினா சட்டம், விதிமுறைகள், லா, ரூல்ஸ், இதுதான் விதி. அதனாலதான் என்ன சொல்லுவோம், விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. கரெக்டா? விதினா என்ன? யாராவது சொல்லுங்க. ரூல்ஸ், சட்டம், லா, இததான் நம்ம விதின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோமே, விதியை மாற்ற முடியாது. இப்ப இயற்கை விதிகள் இருக்கு, கர்ம விதிகள் இருக்கு, அது எல்லாமே இயற்கையானது. புவி ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு விதி தானே, இல்லையா? அது விதிமுறை. அப்படிதான், மேல போட்ட பொருள் கீழே விழத்தான் செய்யும் அப்படிங்கிறது விதிமுறை. அதே போல எந்த ஒரு கர்மமும் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு என்பது விதி. இப்ப புரியுதுங்களா விதினா என்னன்னு? இயற்கை விதி. மாத்த முடியாதது விதி அப்படின்னு சொல்றோம். விதினா ரூல்ஸ். இப்போ நம்ம ஒரு நாட்டுல கூட நிறைய விதிமுறைகள், சட்ட திட்டங்கள்லாம் இருக்குல்ல. சட்ட திட்டங்கள் இருக்கா இல்லையா ஒரு நாட்டுக்கு? அதே போல முழு பிரபஞ்சத்துக்கு கூட விதிமுறைகள் இருக்குல்ல. விதிமுறைகள் இல்லாமலா இந்த உலகம் இயங்குது? ஆ? இப்போ ஒரு செடி முளைக்கணும்னா கூட அதற்கு சூரிய ஒளி வேண்டும், தண்ணீர் வேண்டும், இதெல்லாம் விதி தானே, சட்டம் தானே, ரூல்ஸ். இப்படி இருந்தாதான் அது நடக்கும், இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சத்துல கூட நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு. அப்ப விதினா என்ன? சட்டம், லா, ரூல்ஸ். ஓகேவா? இப்ப ஞாபகம் வருதா நம்ம கிளாஸ்ல பார்த்த விஷயங்கள் எல்லாம்? இல்ல சிஸ்டர், படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம நிறைய நாளா இந்த வார்த்தைங்களுக்கு எல்லாம் வேற வேற அர்த்தம் வச்சுட்டு பேசிட்டு இருந்தோமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நம்ம இங்க கத்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் லைட்டா இருக்கு. போக போக சரியாயிடும். சரி, இப்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நம் பாகியத்தை தீர்மானிப்பது யார்? இறைவன் மேடம். எல்லாமே நம்ம தான் மேம் தீர்மானிக்கிறோம். ஆஹ் ஒவ்வொரு விஷயமும் நாம தான் தீர்மானிக்கிறோம். இறைவன் நமக்கு பாகியத்தை எப்படி உருவாக்குவதுன்னு சொல்லித்தராரு. அந்த ஞானம் தான் சொல்லித்தராரு. அதாவது பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கறாரு, அதை நம்ம எடுத்துக்கிட்டாதான். ஓகே, அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பாக்கியத்தை தீர்மானிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப கிளாஸ்ல வந்து ஒரு 40 பசங்க 50 பசங்க இருக்கிறாங்க. டீச்சர் என்ன பண்றாங்க, எல்லாருக்குமே பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா யாருக்கு அதிக மார்க் வருது, யாருக்கு குறைவான மார்க் வருது, யாரு ஃபெயில் ஆறாங்க, இத டீச்சரா தீர்மானிக்கிறாங்க பிரதர்? அவங்களுடைய மார்க், அவங்களுடைய இறைவன் தான் என் பாக்கியத்தை தீர்மானிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம இறைவன் கிட்ட யாசிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு சரி பண்ணு, இதை சரி பண்ணு, அதை பண்ணு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்றேன், எனக்கு இந்த விஷயத்த மட்டும் செஞ்சு கொடு. எவ்வளவு அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம். ஓகே, உண்மையான ஆன்சர் வந்து நாமே தான் நம்முடைய கர்மங்களின் மூலம் நமது பாக்கியத்தை தீர்மானிக்கிறோம். இறைவன் நம்முடைய பாக்கியத்தை தீர்மானிப்பது கிடையாது. இறைவன் வந்து எது நல்ல கர்மங்கள், எது தவறான கர்மங்கள் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கிறாரு. நல்ல கர்மங்களை செய்வதற்கும் தவறான கர்மங்களை விடுவதற்குமான சக்தி கொடுக்கிறாரு, வழிமுறைகள் கொடுக்கிறாரு. அவர் பாக்கியத்தை தீர்மானிப்பது கிடையாது. அவர் பாக்கியத்தை தீர்மானிச்சாருன்னா எல்லாரோட பாக்கியமும் பெஸ்டா தான் இருக்க முடியும். இதுதான் நான் சொன்னேன். தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, ஏத்துக்கிறதுங்கிறது வேற. ஓகேவா? ஏத்துக்கிறதுல பிரச்சனை வந்ததுன்னா அது டோட்டலா அப்படியே வரிசையா நமக்கு அடி வாங்கும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எதை மாற்ற முடியும்? விதியை மாற்ற முடியுமா அல்லது பாக்கியத்தை மாற்ற முடியுமா? என்ன நினைக்கிறீங்க?
பாக்கியத்தை மாற்ற முடியும். ஆ சோ மத்தவங்கள என்ன நினைக்கிறீங்க? எதை மாற்ற பாக்கியத்தை தான் மேம். வெரி குட். பாக்கியத்தை மாற்ற முடியும். ஐயோ, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. விதி நிரந்தரமானது, மாற்ற முடியாது. ஆனா கர்மத்தை மாற்றும் பொழுது பாக்கியமும் மாறும். ஆ? கர்மத்தை மாற்றும் பொழுதுதான் பாக்கியத்தை மாற்ற முடியும். கர்மத்தை மாற்றாமல் பாக்கியம் மாறணும்ட்டு நம்ம என்ன பண்றோம்? இறைவன் கிட்ட கெஞ்சுறோம், அழறோம், போராடுறோம். ஆனா இறைவன் சைலண்டா வேடிக்கை தான் பார்ப்பாரு. நீ கர்மத்தை மாத்து, பாக்கியம் மாறும். இதுதான் நியாயமா இருக்குல்ல? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஓகே சிஸ்டர். எது சரி? நமது பாக்கியம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நமது பாக்கியத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். ரெண்டுத்துல எது சரி? நமது பாக்கியத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். பாக்கியத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். பாக்கியத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். ஓகே ஓகே, சரி. உண்மையான பதில் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இது கிளாஸ்ல அப்படியே கேட்ட கேள்விதான், மறந்துட்டீங்க போல இருக்கு. ரெண்டுமே சரி. ஏன்னா நம்ம கர்மம் செய்யும் பொழுதே அந்த பாக்கியம் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது இல்லையா? நம்ம எப்ப ஒரு கர்மம் செய்கிறோமோ அதனோட விளைவு மெதுவா பின்னாடி கூட வரும். ஆனா பாக்கியம் டிசைட் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் மேடம். அப்பனா நமது பாக்கியம் ஏற்கனவே நம்மாலதான் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதுவும் கரெக்ட். நம்ம பாக்கியத்தை நாம தான் உருவாக்குறோம். சோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். இப்ப கிளாஸ்ல சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட முடிவுகள் எல்லாம் தப்பாயிடும். ஓகேவா? தெளிவா இருக்கணும் ஞானத்துல. அடுத்தது, இது ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி. கடந்த காலத்து கர்மங்கள் டேஷ் பாகியங்கள். கடந்த காலத்து கர்மங்கள் டேஷ் பாகியங்கள். அந்த டேஷ்ல என்ன வரும்? பழைய வினை. எதிர்காலம் சொல்லி பாரு. விளைவுகள். எந்த காலம் வரும்? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எந்த காலம் வரும் இந்த டேஷ்ல? கடந்த காலத்து கர்மங்கள் டேஷ் பாக்கியங்கள். இறந்த காலம். நிகழ்காலம், நிகழ்கால பாக்கியங்கள். அதாவது நிகழ்காலத்துல ஏதாவது கிடைக்காம விட்டு போச்சுன்னா அது எதிர்காலத்துக்கு போகும். ஆனா நம்ம நேத்து என்ன பண்ணமோ அதை இன்னைக்கு அனுபவம் பண்றோம், இன்னைக்கு என்ன பண்றோமோ நாளைக்கு அனுபவம் பண்ணுவோம். ஓகேவா? சோ கடந்த காலத்து கர்மங்கள், நிகழ்காலத்து பாக்கியங்கள். அப்ப நிகழ்காலத்துல நமக்கு என்னவெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்மளுடைய கடந்த காலத்து கர்மங்கள். கடந்த காலம்னா இது இன்னைக்கு காலையாவும் இருக்கலாம், நேற்றாகவும் இருக்கலாம், போன மாசமாவும் இருக்கலாம், போன பிறவியாக கூட இருக்கலாம். எல்லாமே கடந்த காலம்தான். ஆனா இன்னைக்கு நமக்கு எந்த மாதிரி உடல் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி உறவுகள் கிடைச்சிருக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் பாக்கியம்னு எடுத்தோம்னா, அதாவது பாக்கியம்னா நம்ம வெறுமனே நியூட்ரலா பாக்குறோம். அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அது எல்லாமே கடந்த காலத்து கர்மங்களை சார்ந்திருக்கு. சோ ஆன்சர் கடந்த காலத்து கர்மங்கள், நிகழ்காலத்து பாக்கியங்கள். இப்ப அடுத்த கேள்வி, டேஷ் கர்மங்கள் எதிர்காலத்து பாக்கியங்கள். டேஷ் கர்மங்கள் எதிர்காலத்து பாக்கியங்கள். நிகழ்கால நிகழ்கால கர்மங்கள் எதிர்காலத்து பாக்கியங்கள். சில சமயம் கடந்த கால கர்மங்கள்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம், அது கூட எதிர்காலத்துல வரலாம். ஏன்னா சில பேர் குழம்பிடுவாங்க, நான் இந்த ஜென்மத்துல ஒரு எறும்புக்கு கூட நான் தொல்லை கொடுக்கலையே, எனக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்கால கர்மங்கள் சரியா இருக்கலாம், ஆனா கடந்த காலத்துது பேலன்ஸ் இருக்கு. இததான் நம்ம கர்ம கணக்குகள் அப்படின்னு சொல்றோம். சோ இதற்கு நிகழ்காலத்துன்னு பதில் கொடுத்திருக்கோம், ஆனா கடந்த காலம் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஓகே, சோ அடுத்த கேள்வி, எதில் அதிக கவனம் வைக்க வேண்டும்? எதில் அதிக கவனம் வைக்க வேண்டும்? இப்ப நம்ம ரெண்டு கேள்விகள் பார்த்தோம்ல இதற்கு முன்னாடி, அத மனசுல வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. இப்ப லாஸ்டா 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல, அந்த மனசுல வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா இது பொதுவான பதில் ஆயிடும். எதில் அதிக கவனம் வைக்க வேண்டும்? எண்ணத்தில். அப்படின்னா சிஸ்டர், எண்ணம் தானே எல்லாமே செயலா மாறுது. இல்ல, இப்ப நான் முன்னாடி 2 கேள்விகள் கேட்டேன்ல, அந்த பேசிஸ்ல பதில் சொல்லுங்க. இப்ப இந்த 3 காலங்கள் வச்சோம் பார்த்தோம்ல, அதை வச்சு பதில் சொல்லுங்க. எதில் அதிக கவனம் வைக்க வேண்டும்? எதிர்காலத்தில்.
எதிர்காலத்தில் எதிர்காலம் அப்படிதான் நினைக்கிறேன். நிகழ்காலத்துல அதிக கவனம். ஆஹ் எதிர்காலத்துல கர்மம் என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. இப்பதானே நம்ம பண்றோம். தற்போது என்னுடைய எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அதனால நிகழ்கால கர்மத்தில் கவனம் வைக்க வேண்டும். புரியுதுங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், பிரசன்ட்ல நிகழ்காலத்துல என்னோட எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும், நிகழ்கால கர்மத்தில் கவனம் வைக்க வேண்டும். கிளியருங்களா எல்லாருக்கும்? கிளியர். ஓகே. இந்த ஸ்கிரீன்ல நான் பாதி ஆன்சர் தான் போட்டிருக்கேன். அதாவது எதிர்கால பாக்கியத்தை தற்போது உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அதனால் நிகழ்கால கர்மத்தில் கவனம் வைக்க வேண்டும். நம்ம இந்த ஞானம்லாம் கத்துன்னு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்கால கர்மத்துல கவனம் வைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப பலன் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? ஓகே. அடுத்த கேள்வி, எந்த அடிப்படையில் ஆத்மா சக்தியை பெருக்கவோ இழக்கவோ செய்கிறது? எந்த அடிப்படையில் ஆத்மா சக்தியை பெருக்கவோ இழக்கவோ செய்கிறது? நம்முடைய செயல்பாடுகள், எண்ணங்கள். கரெக்ட். ஏன்னா நிறைய டைம்ல எண்ணங்கள் கர்மாவாக மாறுது இல்லையா? கரெக்ட். சோ கர்மங்களின் அடிப்படையில் ஆத்மா சக்தி இழக்கிறது அல்லது பெருக்குகிறது. நான் முன்னாடி கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், இந்த கர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பல விஷயங்கள் வருது. நம்ம யோசிக்கிறது கூட கர்மம் தான், நம்மளோட ஃபீலிங்ஸ் கூட கர்மம் தான். எதெல்லாம் விளைவை கொடுக்குதோ அதெல்லாம் கர்மம். அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரே வார்த்தையில சொல்றதானா, கர்மங்களின் அடிப்படையில் ஆத்மா சக்தி இழக்கிறது அல்லது பெருக்குகிறது. கரெக்டா? ஓகே. அது பாசிட்டிவ் கர்மாவா இருந்தா சக்தியை பெருக்கும், நெகட்டிவ் கர்மாவா இருந்தா சக்தியை இழக்கும். வெரி குட், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. இப்ப நான் ஒரு படம் காமிச்சிருக்கேன். அந்த படம் எதை குறிக்கிறது? அதாவது ஒரு ட்ரெயின்ல ஒரு சின்ன குழந்தை ஓடுற ட்ரெயின்ல வெளியில பாக்குது. இந்த இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஞானத்தோட பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருது? ஒரு ட்ரெயின்ல ஒரு குழந்தை வேடிக்கை எல்லாரும் ஒரே இதுலதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தவங்களோட பார்வை எல்லாமே வெவ்வேறு மாறுது. இங்க வந்து ஒரு குழந்தைய காமிக்கிறோம், வெளியில வேடிக்கை பாக்குது. அப்ப அது என்ன நினைச்சுக்கும்? வெளி மத்ததெல்லாம் போகுது, நம்ம அதே இடத்துல ஆஹ் இருக்கோம். ஆஹ் ஆப்போசிட்டா போகுதுன்னு நினைச்சுக்கோ. ட்ரெயின் ஓகே. அதாவது நீங்க சொல்றதும் கரெக்ட். ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு நினைச்சுக்கோம். அங்க இருக்கிற மரம் ஓடுது, மலை ஓடுதுன்னு நினைச்சுக்கோம். அப்ப இந்த அடிப்படையில கர்மத்தில் விதியில நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னா, யாராவது ட்ரை பண்றீங்களா? இந்த படத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும் பாடம் என்ன? முன்னால் பார்ப்பது உண்மை அல்ல. நாமளும் தப்பு அத நம்ம கண்களால் பார்ப்பது எதுவும் உண்மை கிடையாது. நம்ம 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 எந்த ஒரு இதுல இருக்கோமோ அது மட்டும்தான் ஓகே. சரி, இதுக்கு வந்து உண்மையானது. பல பதில்கள் சொல்லலாம். ஆனா நாம என்ன பதில் சொல்றோம்னா, மத்தவங்க தான் நம்ம பாக்கியத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. அவர்கள் கருவிகள் மட்டுமே. இவங்களாலதான் எனக்கு நல்லது நடந்தது, இவங்களாலதான் எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஏன்னா நம்ம பாக்கியத்தை நாம தான் எழுதுறோம். சோ அவர்கள் கருவிகளாக மட்டும்தான் இருக்காங்க. இப்ப வந்து போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுக்குறாருன்னா போஸ்ட்மேனா கொடுக்குறாரு இல்லையா? போஸ்ட்மேன் ஒரு கருவிதான். அது போல மற்றவர்கள் நமக்கு நடக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு கருவிகளாக இருக்கிறார்களே தவிர காரணம் கிடையாது. ஏன்னா இப்ப ட்ரெயின்ல அந்த பொண்ணு, அந்த குழந்தை அப்படி நினைச்சுக்குது இல்ல, ஆப்போசிட்டா நினைச்சுக்குது. ஓ, இந்த மலை ஓடுது, இந்த மரம் ஓடுது அப்படின்னு நினைச்சுக்குது. ஆனா உண்மையிலே ட்ரெயின் தான் ஓடிட்டு இருக்கு. இததான் நம்ம வந்து இங்க சொல்றோம். மற்றவர்கள் நம்முடைய பாக்கியத்துக்கு காரணம் என்பது உண்மை அல்ல, அவர்கள் கருவிகள் மட்டுமே. கரெக்டா? கரெக்டா? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஓகே. புரியுதுங்கக்கா. இதோட நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. கர்ம விதியை பத்தி ஒரு ரிவிஷன் பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா அட்டென்ட் பண்ணீங்க, நிறைய சரியான பதில்கள் கூட சொன்னீங்க. சில சமயம் பதில்கள் தெரியலனா கூட உங்களுக்கு ஞாபகமும் வந்துடுச்சுன்னு சொன்னீங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். நான் ரொம்ப சீரியஸா கிளாஸ்ங்க போயிட்டு இருந்தது, ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் இதை செய்தேன். சரி, நாளைக்கு வந்து நம்ம பரமாத்மாவை பத்தி ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு
அதுக்கப்புறமா நம்ம காலச்சக்கரத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப அட்வான்ஸாவே சொல்லிட்டேன். பரமாத்மா லெசனை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? சிம்பிளான கேள்விகள் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான கேள்விகள்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஓகேங்க சிஸ்டர். சரிப்பா, நல்லது. ஓகே மேம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? பிடிச்சிருக்கு சிஸ்டர். நல்லா இருக்கு ma'am. பிடிச்சிருக்கா? சரி, இது எல்லாருக்கும் நிறைய யோசிக்க வைக்குது எங்களுக்கு. ஆ, இவ்வளவு நாள் நீங்க பேசுறத மட்டும்தான் நாங்க லிசன் ஆமா. பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஆ, கொஸ்டின் நீங்க கேட்கும் போது அதற்கு பதில் தேடணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஓகே, வெரி குட். ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஒவ்வொரு குவாலிட்டிக்கும், அந்த 7 குணங்கள்ல ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு கலர். அதுல ஞானத்துக்கு இண்டிகோ. இண்டிகோனா ஒரு டார்க் ப்ளூ. டார்க் ப்ளூ எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஆக்சுவலா ராஜயோக தியானத்துல கலர் வச்சு தியானம் பண்றது கிடையாது. இறைவன் கிட்ட இருந்து ஒரு பொன்னிறமான ஒளிக்கிரணங்கள் இல்லைன்னா ஒரு வெண்ணிறமான ஒளிக்கிரணங்கள் அப்படிதான் நம்ம காட்சியா பார்ப்போம். ஆனா நீங்க புதுசா இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு கலர் கொடுக்கணும். ஓகேவா? இப்ப நான் சொல்ல சொல்ல அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, அனுபவம் பண்ணுங்க. ஓகே, ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஞான ஸ்வரூபமானவன். எனக்குள்ளே ஞானம் என்ற அடிப்படையான குணம் இருக்கின்றது. பரமாத்மா ஞான கடலாக விளங்குகின்றார், ஞான சூரியனாக விளங்குகின்றார். நான் ஆத்மா பரமாத்மாவை பார்க்கின்றேன். பரந்தாமத்தில் செம்பொன் நிறமான பிரகாசமான உலகத்தில் என்னை போலவே ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக சிவ பரமாத்மாவை பார்க்கின்றேன். சிவ பரமாத்மா சுப்ரீம் டீச்சராக வந்து தனக்குள் இருக்கும் அத்துணை ஞானத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். தனக்கு சமமாக என்னையும் மாஸ்டர் ஞான கடலாக ஆக்குகின்றார். பரமாத்மாவை பாருங்கள், இவர் என்னுடைய சுப்ரீம் டீச்சர் என்ற உணர்வை கொண்டு வாருங்கள். பிரகாசமாக ஜொலி ஜொலிக்கின்ற பரமாத்மாவிடம் இருந்து அடர்ந்த நீல நிறமான ஒளிக்கிரணங்கள் வெளிப்படுகின்றன. அவருக்குள் இருக்கும் ஞானம் நீல நிற ஒளிக்கிரணங்களாக வெளிப்பட்டு ஆத்மாவாகி எனக்குள் இறங்குகின்றது. பரமாத்மாவிடமிருந்து ஞானத்தின் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு ஆத்மாவாகி எனக்குள் இறங்குகின்றது. பரமாத்மாவின் ஞானம் எனக்குள்ளே நிறைகின்றது. எனக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருள் அகலுகின்றது. நான் ஆத்மா பரமாத்மாவை போலவே ஞான ஸ்வரூபமாக ஆகுகின்றேன். என்னிடம் இருந்து ஞானத்தின் ஒளிக்கிரணங்கள் நாலாபுறமும் பரவுகின்றன. இந்த உலகத்தில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்குகின்றன.
சத்திய ஞானம் அனைத்து ஆத்மாக்கள் வரைக்கும் சென்று சேர்கின்றது. சாந்தி. ஓகே, எல்லாருக்கும் இது புரியுதுங்களா? எப்படி இறைவன் கிட்ட இருந்து ஒவ்வொரு குணத்தையும் ஒரு கலரா பார்க்கணும், ஒளிக்கிரணங்களா பார்க்கணும், அது என்கிட்ட இருந்து வர்றதை பார்ப்பது, அனுபவம் செய்வது, இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுதுங்களா? செய்ய முடியுதா? முடியுது மேடம். சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓம் சாந்தி. குட் நைட். ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் நைட். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட்.